ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாபாவோட 9 வியாழக்கிழமை விரத மகிமையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சாய்பாபா மேலே நம்பிக்கை வச்சு 9 வியாழக்கிழமை விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயம் விரும்பிய பலனை அடையலாம். அதை எப்படி அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாபாவோட விரத முறை என்னன்னா, இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புத பலன்கள் தரவல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் நிறுத்தி சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் ஃபோட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும். உங்ககிட்ட விக்கிரகம் இருந்தாலும் அதை நல்லா தொடச்சி ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகை மேலே வச்சு மஞ்சள் விரித்து அதுக்கு மேலே பாபா ஃபோட்டோவோ அல்லது விக்கிரகமோ வச்சு நீரில் நனைச்சி துணியால் நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரப்படுத்திக்கோங்க. மஞ்சள் நிற பூக்கள் அல்லது குட்டி மாலையாக இருந்தாலும் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாலை போட்டுக்கோங்க. ஊதுபத்தி தீபம் ஏற்றி சாய் விரத கதையை கண்டிப்பாக படிக்கணும். இந்த பாபா விரத புக்கு இருக்கும், அந்த புக்கு வாங்கிக்கோங்க. சாய்பாபாவை ஸ்மரணை செய்யணும். நெய்வேத்தியம் இனிப்பு பழங்கள் கற்கண்டு ஏதாவது எது வேணாலும் வைக்கலாம். இந்த விரதத்தை பல திரவிய ஆகாரங்கள் பால் டீ காஃபி பழங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் இந்த விரதத்தை இருக்கணும். நீங்கள் பட்டினியாக இருக்கவே கூடாது. அதை பாபா ஏற்றுக்கவே மாட்டார். அப்படி நாள் முழுக்க உங்களால் இருக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப பட்டினியாக இருக்காதீங்க. டீ காஃபி எது வேணாலும் நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கலாம். 9 வியாழக்கிழமையும் முடிஞ்சா சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க கோயில் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலையே பாபாவோட விக்கிரகம் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கே ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணிக்கோங்க. வெளியூர் செல்வதா இருந்தால் கூட இந்த விரதத்தை நாம் கடைப்பிடிக்கலாம். விரதத்தில் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது பல காரணம் ஏதாச்சும் காரணம் வந்துச்சு செய்ய முடியலை அப்படின்னா பரவாயில்ல, அதை அடுத்த வியாழக்கிழமை கணக்கெடுத்து நீங்கள் அந்த விரதத்தை கண்டினியூஸாக செஞ்சுக்கலாம். இந்த விரதத்தை எப்படி நிறைவு பண்ணுறது அப்படின்னா 9 வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். உணவு தங்களால் இயன்றது நாம் கொடுத்துக்கலாம். நேராக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவோ பணமோ உணவு பொருளோ கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செஞ்சுக்கலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் சொந்த பந்தம் தெரிந்தவர்கள் என்று இந்த விரத புத்தகங்களை 5, 11, 21 தங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். 9வது வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்த பிறகு விநியோகம் செய்யலாம். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்கள் கண்டிப்பாக ஈடேறும். இந்த சொன்ன விதிமுறைப்படி நாம் பாபாவுக்கு பூஜை செஞ்சு இந்த புக்கை முழுசாக படித்து இந்த விரதம் இருந்தால் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல்கள் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் சாய் மேலே பொறுமையும் நம்பிக்கையும் வையுங்க. கண்டிப்பாக சாயப்பா உங்கள் ஆசைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. இந்த விரதம் இருந்து பலனடைஞ்சுக்கோங்க. இந்த விரத புக்கு கண்டிப்பாக பாபா கோயில்களில் விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு அந்த புக்கில் இருக்கிற கதை எல்லாமே நீங்கள் படிக்கணும். அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே படிக்கணும். அதில் யார் யார் என்னென்ன பலன் பெற்றாங்க அப்படின்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்களும் சாயப்பாக்கு பூஜை பண்ணி பலன் பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.